வீட்ல நான் அதிக நேரம் இருக்கிறது வந்து இந்த கிச்சன் தான். ஏன்னா, அங்க தான் வேலை நெறையா இருக்கும். குக்கிங் இருக்கும், கிளீனிங் இருக்கும். இந்த மாரி நெறைய வேலைகள் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து எல்லா பெண்களுமே ரிலேட் பண்ற ஒரே ஒரு விஷயம், அதுவும் முக்கியமா இந்த பாத்திரம் கழுவுறப்ப தான் நமக்கு பல யோசனைகள் வந்து வரும். அதுவும் முக்கியமா ஹோம் மேக்கரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த கிச்சனுக்குள்ள குக் பண்றப்போ, இல்ல பாத்திரம் கழுவுறப்ப தான் நெறைய யோசனைகள் வரும். நம்ம இப்படியே இருந்துருவோமோ அப்படின்ட்டு. ஏன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருந்திருக்கலாம். நல்ல பொசிஷன்ல இருந்து நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இல்ல வீட்டுக்கே பயங்கர செல்லமா இருந்திருக்கலாம். இது ஒரு ரொட்டீன் ஒர்க்கா இதுவே போயிட்டுருக்கப்போ வந்து, மனசுக்குள்ள எனக்கு நெறைய நேரம் தோணும். ஐயோ! நம்ம இந்த கிச்சன்லேயே இருந்துருவோமோ அப்டின்ட்டு. அதுக்குன்னு இந்த கிச்சன்ல வேலை செய்றது, ஹோம் மேக்கரா இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு தப்பான விஷயமே கண்டிப்பா வந்து கிடையாது. ஆனா, ஒரு ஜாபுக்குன்னு போயிட்டு நம்ம நல்லா ஏர்ன் பண்ணிட்டுருப்போம். திடீர்னு வந்து வேலைக்கே நம்ம முடியாது. வீட்ல இருக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வரப்போ, ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வந்து நமக்கு ரொம்ப ஒரு மாரி ஃபீல் ஆகும்ல. ஏன்னா, தினம் குக்கிங் தான், அதே வெசல் வாஷிங் தான், கிளீனிங் தான். இதே மாரி ஒரு ரிப்பீட்டடான பேட்டர்ன்ல வந்து போயிட்டுருக்கும் நம்ம லைஃப் ஸ்டைல். அப்ப வந்து அந்த மாரி ஒரு ஃபீல் ஆகும். நம்ம ஒரு வேளை வேலைக்கே போயிருந்துருக்கலாமோ! அப்டின்ட்டு. சில பேர் ரொம்ப அழகா மெயின்டெயின் பண்ணுவாங்க. வீட்டையும் மெயின்டெயின் பண்ணிட்டு, குழந்தைகளையும் அழகா பார்த்துட்டு, குடும்பத்தையும் அழகா பார்த்துக்கிட்டு, வேலைக்கும் வந்து போயிட்டு ஏர்ன் பண்ணிட்டுருப்பாங்க. அது வந்து ரொம்ப ஒரு டெடிகேட்டடான விஷயம் தான் சொல்லணும். என்ன உலகத்துல யாரும் பண்ணாததையா பண்ணிட்டீங்க? கல்யாணம் ஆனா எல்லாருமே பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி நெறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஒரு 25 வருஷம் இல்ல 27 வருஷம் ஒரு செட் ஆஃப் ரொட்டீன்ல இருந்துட்டு, டக்குன்னு ஒரு 1 இயர்ல எல்லாமே சேஞ்ச் ஆகுறது பெரிய விஷயம் தானே! நான் வந்து ஒர்க்குக்கு போனதும் இல்லாம, நான் ஆன்லைன்லேயே வந்து ட்ரெஸ் சேல்ஸு, ஜுவல்லரி சேல்ஸ் இந்த மாரி வந்து பண்ணிட்டு இருந்தேன். அதனால எனக்கு டைம் கிடைக்கிறப்போ, வீட்டு வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு இந்த மாரி தான் உட்காந்து ஃபோன் எடுத்து ஆர்டர் எடுத்துட்டு, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டு, ட்ராக்கிங் குடுக்கறது, இந்த மாரி ஒர்க்லாம் வந்து ரொம்ப நாளாவே பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா, நம்ம வீட்ல சும்மாவே இருந்துட்டுருக்கோம் அப்படிங்கிற பேச்சு வந்து வாங்கிடக்கூடாது இல்லையா? அதுக்காகவே வந்து பண்ணிட்டு இருந்தேன். நல்ல கஸ்டமர்ஸ், நல்ல சேல்ஸ் தான் எனக்கு ஆன்லைன்ல. இது எனக்கு ஆஃப்லைன்ல வந்து கொண்டு போணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாள் ஆசை. ஆனா, அதுக்கு வந்து ஃபேமிலி வந்து கொஞ்சம் கரெக்ட்டா மேனேஜ் பண்ணிக்கணும் இல்லையா? அதனால தான் இதுக்கு முன்னாடி நான் போட்ட எல்லா வீடியோஸ் வந்து பாருங்க. இந்த மொபைல் அடிக்ஷன் வீடியோ ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி ஹவுஸ் ஒர்க்க வந்து எல்லாமே பண்ணிட்டு, எப்படி குழந்தைகள நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோஸ் ஆகட்டும். இது எல்லாமே நான் பர்சனலா ப்ராக்டிஸ் பண்ணி, எனக்கு எக்ஸிக்யூட் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆனது மட்டும் தான் பண்ணேன். இதெல்லாம் எதுக்காக பண்ணுனேன் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயம் நம்ம வந்து ஆஃப்லைன் எடுத்து போறோம். நம்ம வந்து அது ஒர்க்கா பண்ண போறோம் அப்படிங்கிறப்ப வந்து, நம்ம மேல எந்த குறையும் சொல்லிறக்கூடாது. நீ இத பண்றதுனால குழந்தைங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லிறக்கூடாதுல்ல. அதனால தான் பண்ணியிருந்தேன். எங்க வீட்ல இன்னொரு எக்ஸ்ட்ரா கிச்சன் வந்து ஒண்ணு இருக்கு. அத வந்து இந்த மாரி தான் கொஞ்சம் இந்த பழைய திங்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாரி வந்து வச்சிருந்தோம். அதிலேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தொடங்குனது தான் இது. ஒரு மினிமம் லெவல்ல ஸ்டார்ட் பண்ணி, அத வந்து நான் கொண்டு போயிட்டுருக்கேன். ரொம்பவே எனக்கு வந்து மன நிறைவா இருக்கு. இத உங்களோட ஷேர் பண்ணணும்னு சொல்லி நெனச்சேன். நான் அந்த வீடியோல கூட சொல்லியிருப்பேன். 2025 வீடியோல கூட, உங்களுக்கான விஷயத்த வந்து தேடி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எனக்குள்ள இருந்த விஷயம் நல்லா தெரிஞ்ச விஷயத்த வந்து ஆஃப்லைன்ல வந்து நான் வந்து கொண்டு போயிருக்கேன். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இந்த மாரி வந்து உங்களுக்கும் ஏதோ ஒரு ஆசைகள் இருக்கும். உங்களுக்குள்ள வந்து கண்டிப்பா ஜெயிப்போம் அப்படிங்கிற விஷயங்கள் ஏதாவது இருக்குல்ல. அத நீங்களும் வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து கொண்டு போங்க. ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஆஃப்லைன்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். இதையே நம்ம ஆன்லைன்லேயும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து குரூப் லிங்க் வந்து குடுக்குறேன். யாருக்காவது வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஜாயின் பண்ணி பாருங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டி கிளாத்ஸ் கொடுக்கணும். இதுதான் என்னோட மோட்டோவே. டைம் கிடைக்கிறப்ப வந்து என்னோட அந்த கிச்சன் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கிச்சனுக்கு வந்துருவேன். வந்து யாராவது வந்து ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு போனாங்கன்னா, மறுபடியும் அத கரெக்ட்டா ரீஅரேஞ்ச் பண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி வந்து அந்த டே எண்ட் ஆகுறது வந்து என்னோடது இந்த கிச்சன்ல தான். அந்த கிச்சன்ல ஸ்டார்ட் ஆகி, இந்த கிச்சன்ல தான் எண்ட் ஆகும். அவ்வளோ ஒரு மனநிறைவா இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம தூங்குறப்போ, இன்னைக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ் போயிருக்கு அந்த மாரிலாம். நம்ம ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டி கிளாத்ஸ் குடுக்குறனால, ரொம்பவே சீக்கிரமா வந்து மூவ் ஆயிட்டுருக்கு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாரி நம்மள மோட்டிவேட் பண்ணிக்கிறக்கு, நீங்க சம்பாரிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் வந்து அதோட சந்தோஷமே வந்து தனிதான். இந்த பிஸ்னஸ் நான் வேற ஏதாவது ரூம்ல, வேற ஏதாவது பிளேஸ்ல கூட வச்சு பண்ணியிருக்கலாம். ஆனா, இப்ப வந்து நெறைய பேர் சொல்றது வந்து, "எனக்கு கிச்சன்லேயே இருக்க மாரி இருக்கு" அப்படின்னு சொல்லி யார்ட்டயாவது ஷேர் பண்ணேனா, "கல்யாணம் ஆயிருச்சுல்ல, இனி பொழுதைக்கும் கிச்சன்ல தான் இருக்கணும்னு" சொல்லுவாங்க. அத மாத்தணுங்கிறக்காகவே தான் நான் வந்து இந்த எக்ஸ்ட்ரா இந்த புது கிச்சன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நமக்கு புடிச்ச ஒரு விஷயத்த அடுத்த லெவலுக்கு கொண்டு போறப்போ, அதில ஜெயிக்கிறோம், தோக்குறோம் அதெல்லாம் வந்து 2வது பட்சம். ஆனா, முயற்சி பண்ணாம மட்டும் இருந்துறவே கூடாது. நீங்களும் உங்களுக்கு புடிச்ச விஷயத்த அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க.